இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 6:39. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக. தோளினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். தேவன் கிதியோன் கிட்ட மீதியானியரை அழிக்க சொல்கிறாரு. அப்போ கிதியோனுக்கு பயம் வந்ததுனால தேவன்கிட்ட ஒரு அடையாளத்தை காண்பிக்க சொல்கிறான். ஆட்டு தோலை தரையில் போட்டு இந்த தோலில் மட்டும் பனி விழுந்து பூமி முழுவதும் பனி விழுகாமல் இருந்தால் நீங்கள் மீதியானியரை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பீங்கன்னு அர்த்தம்னு தேவன்கிட்ட கேட்கும்போது தேவன் அவன் சொன்னபடியே தோலில் மட்டும் பனி விழ பண்ணினார். மறுபடியும் அவனுக்கு பயம். இப்போது ஆட்டு தோலில் பனி விழுகாமல் தரையில் மட்டும் பனி விழுந்திருக்கணும்னு சொல்கிறான். அப்பையும் தேவன் அவன் சொன்னபடியே செய்கிறாரு. அதுக்கப்புறம் கிதியோன் மீதியானியர்கிட்ட சண்டை போட போகிறான், வெற்றியும் அடைகிறான். தேவன் நமக்கும் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும்போது பயம் இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் தேவன்கிட்ட நம்ம அடையாளத்தை கேட்கும்போது தேவன் அடையாளத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம அடையாளத்தை பார்த்ததுக்கப்புறம் தேவன் சொன்னதை செய்யாமல் இருக்கக்கூடாது. இங்கே கிதியோன் 2 தடவை அடையாளத்தை கேட்டாலும் அவன் அதை பார்த்ததுக்கப்புறம் சண்டை போட போனான். நம்ம அடையாளத்தை கேட்கும்போது தேவனுக்கு கோபம் வராது. ஆனால் அதை பார்த்ததுக்கு அப்புறமும் அவர் சொன்னதை செய்யாத போது தான் கோபம் வரும். நம்மளை செய்ய சொல்கிற தேவனுக்கு நம்மளை பாதுகாக்கவும் தெரியும். ஆமேன்.